வணக்கம் மகளே. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது நீஞ்சான் காதல் தான். அபி பார்த்திங்கன்னா நம்ம ராகவ் காதலை சொன்னதை நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம அஞ்சலியோட வளக்காப்பை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. வளக்காப்புக்கு டேட்லாம் குறிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கான காஸ்டியூம் டிசைனர் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அபி எல்லாருமே சொல்கிறாங்க. உடனே அஞ்சலி சரி அபி நீயே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ராகவ் உடனே அபியா இவ வேணாங்க்கா, பாம்பேயில் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் அப்படியே சும்மா சண்டை போட்டுட்ருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்து முரளிக்கு செம்மையாக வயிறு எரியுது. உடனே அங்கேருந்து எல்லோரும் கிளம்பிடுறாங்க. முரளி என்ன தேவை இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை இவங்க பண்ணுறதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம அணு ஊசி நூல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அபியோட ரூமுக்கு ஊசி நூல் எங்கே இருக்குன்னு தேடிட்டே இருக்காங்க. அந்த டைம் ஆகாஷும் வந்துடுறாங்க. அப்புறமா இல்லை நான் ஊசி நூல் தேடிட்டு இருக்கேன், சரி இரு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷும் ட்ராயெல்லாம் திறந்து பார்க்குறாங்க. அதில் கரெக்டாக ஒரு ட்ராவில் நிறைய நூல்கண்டுலாம் இருக்குது. அந்த நூல்கண்டு நிறைய கலர்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அணு கை உள்ள வச்சு பார்ப்பாங்க. பார்த்தா உள்ளே ஒரு ஃபோன் மாதிரி ஒன்று இருக்கும். ஃபோன் ஏன்னா இங்கே போய் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அணு ஃபோன் எடுப்பாங்க கையில். இல்லை அணு இது ஃபோன் இல்லை, இது ஒரு ரெக்கார்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்க ஆகாஷ் சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லி சரி நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அணு வாங்கி உள்ளே வைக்கலான்னு போவாங்க. இது ஏன் இவங்க ரூமுக்கு வந்துச்சு, இதை யார் இங்கே வச்சுருப்பா, அதுவும் ஆன்லேயே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ்க்கு ஒன்று டவுட் ஆகிடும். உடனே அணுவும் ஆகாஷும் அப்போது இது என்ன இருக்குன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப ரீவைண்ட் பண்ணி ஃபுல்லாக கேட்குறாங்க. அவங்க அங்கே அபியும் ராகவும் பேசின எல்லாமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. உடனே அணு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. இது யாருங்க இங்கே வச்சுருப்பான், இது எல்லாமே அந்த முரளியோட வேலையாக தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ்கிட்ட சொல்கிறாங்க. ஆகாஷும் கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.